பார்க்கிறவங்க எல்லாருக்கும், "இவனுக்கு என்ன குறை? இவளுக்கு என்ன குறை? நல்லா ஜம்முன்னு இருக்கான்." ஏன் 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மத்தவங்களால பொறாம, பொச்சரிப்பு, தேவையில்லாத பார்த்தீங்கன்னா, இவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தா கூட, மத்தவங்க வாய்க்கு என்னமோ இவங்க பிரியாணி போட்டு என்ன சொல்றது? பீடா போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரி தான் மத்தவங்க பார்க்குறாங்க. மத்தவங்களுடைய கண்ணுக்கு கொஞ்சம் இவங்க நல்லா இருந்துறக்கூடாது. "அடடா! இவன் நல்லா இருக்கானே! எப்படி அவன் நல்லா இருக்கலாம்?" அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலைய பார்த்து விட்டு போறாங்க. "அவன் தான்டா போற போக்குல வேலைய பார்த்து விட்டான்." அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் கொஞ்சம் ஒரு 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 இப்படி ஒரு செகண்ட் சிரிக்க முடியல. உடனே அப்படியே பொறாம சுத்திக்கிட்டு இருக்கு. கண் திருஷ்டி அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு பல விதங்கள்ல இருக்கு. சுத்தி, சுத்தி, சுத்தி வளைச்சு, வளைச்சு அடிக்குது. இன்னும் இதா சொல்ல போனாக்க, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கு இல்ல. "ஓ! நல்லா சாப்பிடுற போல இருக்குது. நல்லா ஜாலியா இருக்க போல." இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க, நெறைய மீம்ஸ்லாம் கூட பார்த்துருப்போம். ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறவன என்ன சொல்றது? தப்பாவும் எடுத்துக்க வேணாம். எதுனா ஒண்ணு தூக்கி பட்டு, பட்டு, பட்டுன்னு அடிக்கலாம் போல இருக்கும். எட்டி, எட்டி உதைக்கலாம் போல இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்த மிதுன ராசி பயங்கரமா அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா பார்க்கிறவங்க கண்ணு ஃபுல்லா புடுங்குற அளவுக்கு தான் இருக்கு நம்முடைய தோற்றம். என்ன பண்றது? நான் சாதாரண ஒரு உடை அணியிறேன். ஒரு ரூ. 100க்கு ஒரு உடைய வாங்கி அணிஞ்சாலும் சரி, ரேட் ஜாஸ்தி இருக்கிற மாரி பில்டப் குடுத்தே என் வாழ்க்கைய காலி பண்றாங்க சார். அப்படிதானே? அப்படிதானே போயிட்டு இருக்கு மிதுன ராசிக்கு. ஆனா, உண்மையாவே அவங்க வாய் முகூர்த்தம் எல்லாம் பழிக்க போகுது. ஜம்முன்னு இருக்க போறீங்க. ஜாலியா இருக்க போறீங்க. ஒரு 7 விஷயத்த குரு பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு குடுக்க போகுது. குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்க்க கோடான கோடி பாவங்களும் உங்கள விட்டு விலகி போகும். எத்தன நாள் புலம்பியிருப்பீங்க மிதுன ராசிக்காரங்க. நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. நான் உண்டு, நான் வேலை உண்டுனா எங்க இருந்துடா எனக்கு மட்டும் வரீங்க? வரிசை கட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்களேடா! இப்படி நெறைய நாள் புலம்பியிருப்பீங்க மிதுன ராசிக்காரங்க. அந்த புலம்பல்கள உங்களுடைய எதிரிகள் புலம்ப போறாங்க. அடிச்சு தூக்கி காலி பண்ண போறோம் நம்ம. உங்கள ஒருத்தன் பேசுறான் அப்படின்னாக்கா, அவன் வாய் மேலே பட்டுன்னு ஒரு அடி போட போறோம். நம்ம போடுறோமோ இல்லையோ, குரு பகவான் வச்சு செய்ய போறார். என்ன மேம் சொல்றீங்க? குரு பகவான பொறுத்தவரைக்கும் சுபகிரகமாச்சே. அவரு எங்க போய் நமக்கு நல்லது பண்ண போறாரு? அந்த ஆள் குரு பெயர்ச்சி எனக்கு பண்ணல. குரு வக்ரகதி வேற எனக்கு நல்லது பண்ண போறாரா? அப்படின்னு யோசிப்பீங்க. குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமா இல்லாதனால தான் இவ்வளவு கஷ்டம். சோ குரு பகவான் வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட். அப்படியே உங்களுக்கு நல்லது பண்ண போகுது. இந்த உள்ள வெளியங்கிற மாரி தாங்க. இத்தன நாளா உங்கள வெளிய தூக்கி போட்டிருந்த குரு பகவான், இப்ப உங்கள உள்ள கூப்ட்டு, தடபுடலா விருந்து வச்சு, நெறைய பொன்னும் பொருளும் உங்க கையில குடுத்து, திருப்தியா உங்க வாழ்க்கைய நடத்துறதுக்கு அனுப்பிச்சு வைக்க போறார். என்னென்ன விஷயம்? வரக்கூடிய அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில வக்ர பயணம் மேற்கொள்ள இருக்காரு. கிட்டத்தட்ட 4 மாசம், அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த பயணம் நீடிக்குது. சோ இதனால முக்கியமா இந்த பயணம் எங்கன்னா ரிஷப ராசியில ரோகிணி, கார்த்திகை நட்சத்திரங்கள் தான் குரு பகவான் வக்ரகதி அடையறார். குரு பகவானோட வக்ர பயிற்சி காரணமா மிதுன ராசிக்காரங்களுக்கு 7 நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அது என்னென்ன? முக்கியமா இந்த காலகட்டத்துல மிதுன ராசி என்ன செய்யணும்? உங்களுக்கான பரிகாரம் என்ன? அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. குருவுடைய அமைப்புங்கிறது மிதுன ராசியோட வாழ்க்கைய காயப்பட்ட ஆறாத வடு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அடி மேல அடி, தோல்வி மேல தோல்வி, அவமானங்கள், அசிங்கம். எங்க போய் நின்னாலும் மத்தவங்களால நான் ஏளனமா பார்க்கப்படுறேன். இப்படிப்பட்ட நிலைய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுத்திருக்கு. சகல விதங்கள்லயும் ரொம்பவே சௌகரியமா வாழப் போறீங்க. சகல சௌபாக்கியமும் உங்கள தேடி வரப்போகுது. அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது. பொருளாதார நிலை மேம்பட போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுது. குடும்பத்துல கூடிய பிரச்சனைகள் காணாம போக போகுது. எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்த கொடுத்துச்சு, அது எல்லாமே மாறப்போகுதுங்க. ஜம்முன்னு வாழப் போறீங்க. பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க. ஓம் குரு பகவானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்த சொல்லி, அவருடைய பயணத்தின் காரணமா தான் நமக்கு வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ அவர மனசார நெனச்சுக்கோங்க. உங்களுடைய வேண்டுதலையும் மனசார நெனச்சுக்கோங்க. குரு பகவானே, ஒரு நல்ல வழிய காட்டப்பா அப்படின்னு வேண்டுனாலும் சரி. குருவே சரணம். இப்படி சொன்னாலே சரிங்க. சோ இப்போ மிதுன ராசிக்கான சுருக்கமான பலன் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இனி உங்க வாழ்க்கையே ஜட்டு வேகத்துல முன்னேற்றம் அடைய போகுது. எப்படிங்க? ஃப்ளைட்ல போனாக்க சீக்கிரமா போய் சேரலாம். ஆனா ஜெட் எப்படி தெரியுங்களா? சொய்யின்னு போக போகுது. எப்படிங்க? உங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேற்றம்லாம் கிடையாது. சொன்னீங்கல்ல, அடி பாதாளத்துக்கு என் வாழ்க்கை வந்துருச்சு. என்ன சறுக்கி விட்டுட்டாங்க. என் வாழ்க்கைய முடிச்சு விட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்க இல்லையா? ஜெட் வேகத்துல மத்தவங்களுடைய கண்ணுல மண்ண தூவிட்டு முன்னேற போறீங்க. முக்கியமா பொருளாதார ரீதியா உங்களுடைய புதிய உச்சத்த தொட போறீங்க. அப்பேற்பட்ட ஒரு வசந்த காலம் உங்களுக்கு.
இத்தன காலமா மிதுனத்துடைய குமுறல் எப்படி இருந்துச்சு? பணம் இல்ல, வேலை இல்ல, பார்க்குற வேலையில போதுமான வருமானம் இல்ல. இப்படி புலம்பி தீர்த்தீங்க இல்லையா? இனி அந்த புலம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. குரு பகவான் வாழ்க்கையே மாத்திட்டாருப்பா. "என்னப்பா உனக்கு பிரச்சனை? என்னப்பா எவ்வளோ கடன் வச்சிருக்க? 10,000 கடன் வச்சிருக்கியா? இந்தா 10,00,000 போ." எப்படிங்க? 10,000 கடன் இருக்கிறவனுக்கு 10,00,000 கையில குடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிதாங்க உங்க வாழ்க்கை. பல மடங்கு பணத்தாலயும், பல மடங்கு அதிர்ஷ்டத்தாலயும் முன்னேற்றத்துக்கு போக போறீங்க. பாக்குறவன் எல்லாம் அப்படியே வாயடைச்சு போய் நிக்க போறான். எதிரி எல்லாம் ஓடி ஒளிய போறான். ஒண்ணு உங்க கால்ல விழணும், இல்ல காணாம போணும். 2டே வாய்ப்பு தான் நீங்க வந்து எதிரிக்கு குடுக்குறீங்க. தொட்டதெல்லாம் பொன்னா மாறப்போகுது. போகக்கூடிய இடமெல்லாம் பேரும் புகழும் கொடிகட்டி பறக்க போகுது. சாதாரண ஒரு கூலி வேலை செய்றீங்களா? நீங்க குபேரன் ஆகக்கூடிய காலகட்டம். நம்ம ரொம்ப சொல்றியா அப்படின்னா, உண்மைய நான் சொல்லிட்டு இருக்கேங்க. முக்கியமா அந்த மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது, சொந்த ஜாதகத்திலே குரு பகவான் வக்ரம் அடைந்து இருக்கிறதுனால, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசா வேலை கிடைக்கும். பொருளாதார நிலையில் ஏற்றம் இருக்க போகுது. உடல்நலம் மேம்பட போகுது. சகல விதங்களிலும் நன்மைகள். புரியுதுங்களா? இழந்த விஷயத்தெல்லாம் கூட திரும்ப பெற போறீங்க. காணாம போன சொத்துக்கள் உங்க கைக்கு வரப்போகுது. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இழுபறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு மாற்றத்தை அனுபவிக்க போறாங்க. உங்களுக்கு திரும்ப வந்து உங்களுடைய பணம் உங்க கைக்கு வந்து சேரும். பல வருட கஷ்டம் காணாம போக போகுது. இப்பவே மிதுன ராசிக்காரங்க மனசுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, "எம்மா என் வயித்துல பால வாத்தம்மா" அப்படிங்கிற மாரி ஒரு திருப்திக்கு வந்திருப்பீங்க. எனக்கு நடக்குதோ நடக்கலையோ, நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்து சொல்லுவீங்க. காரணம் என்னன்னா, அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டீங்க. ஒண்ணுமே இல்ல. நெறைய நம்பிக்கை, இன்னைக்கு மாறும் வாழ்க்கை, நாளைக்கு மாறும் வாழ்க்கைன்னு நெறைய மாத்திட்டோம். நமக்கு நம்மளே தைரியம் குடுத்துக்கிறதா, இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம தைரியம் குடுத்து வாழ்க்கைய நடத்துறதா, எதுவுமே ஒரு புரிதல் இல்லாம, கஷ்டத்தோட முடிஞ்ச அளவுக்கு பாரத்த சுமந்துகிட்டு மிதுன ராசி இத்தன நாளா வாழ்ந்துட்டு இருந்தீங்க. பட் அந்த 7 விஷயத்தினால உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறப்போகுதுங்க. அது என்னென்ன? மொத விஷயங்க. நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து எல்லா பணமும் உங்க கைக்கு வரும். அது உங்க பணமா இருக்கட்டும், இல்ல நீங்க உதவி கேட்ட பணமா இருக்கட்டும், இத வந்து கடன் நீங்க வந்து பேங்க்ல இந்த மாரி லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க. எதுவா இருந்தாலும் சரி, பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில சாதகமா இருக்க போகுது. காரணம் குரு உங்க கூட இருக்காரு. சமயங்கள்ல நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்து கூட பணம் உங்கள தேடி வரும். ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, போயி அப்பா கிட்ட, "அப்பா எனக்கு ஒரு 10,000 பணம் வேணும்னு" கேட்கிறீங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் தயக்கப்படுறாரு. "இல்ல இருப்பா நான் ரெடி பண்ணி தரேன்னு" சொல்றாரு. அந்த நேரத்துல சட்டுன்னு போய் அம்மா வந்து அவங்களுடைய கையிருப்புல சிறுவடு பணம்னு வச்சிருப்பாங்க இல்லையா? அதாவது அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பணம் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்போ நீங்க அப்பா கிட்ட எதிர்பார்த்து போனீங்க. ஆனா அம்மா கிட்ட இருந்து பணம் கிடைச்சது. இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கிடைக்கலாம். மனைவி வகையில கிடைக்கலாம். சொந்தக்காரங்க வகையில கிடைக்கலாம். யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணலாம். பட் பண விஷயத்துல நீங்க கஷ்டம் அப்படின்னு இனி பார்க்க மாட்டீங்க. மொத விஷயமே ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா, மனுஷனோட வாழ்க்கையில பணம் தான் இப்ப மேக்ஸிமம் வந்து ரோல் பண்ணுது. பணம் ஒண்ணு இருந்துச்சுனாக்கா, பல விஷயத்த நம்ம தீர்த்துடலாம் போல. பணம் இல்லாதனால தான் நெறைய பிரச்சனைகள் நம்மள தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா, அது உண்மையும் சொல்ல முடியாது. அதுவே தான் உண்மைன்னு நம்ம நம்பவும் முடியாது. இப்போ உடனே வந்து யோசிப்பீங்க, "என்னம்மா கொல்லைப்பறியா?" அப்படின்னு நெனைப்பீங்க. அப்படி இல்லைங்க. பணம் தான் வாழ்க்கைன்னு இருக்கு. பட் பணத்தால எல்லாமே வாங்கவும் முடியாதுங்கிறதும் உண்ம தானே. நிதர்சனமான ஒண்ணு. தேவைக்கு பணம். சோ, உங்களுடைய தேவைக்கு பணம் வந்துட்டு, இனி பணத்தால உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அடுத்ததா உடல் ஆரோக்கியங்க. உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும், ஹெல்த் இஸ் வெல்த். ஆரோக்கியம் தான் நம்மளுடைய செல்வம். சோ, அந்த வகையில ஆரோக்கியத்துல அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். மிதுனத்துக்கு எங்கங்க நாங்க உடம்பு பார்க்குறது? பணத்துக்கு பின்னாடி ஓடுறதா? என்னோட கஷ்டத்த நான் தீர்க்கறதுக்கு ஓடுறதா? வரக்கூடிய பிரச்சனைய சமாளிக்கவே முடியல. எங்க சாப்பிடுறது? எங்க தூங்குறது? மனசனுக்கு நிம்மதி இருந்தா தானங்க அந்த சாப்பாட்டு தூக்கமும் தேட முடியும். வேணாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்பதான் நல்ல காலம் பிறந்துருச்சு. இனியாவது ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சமயங்கள்ல கிட்னி பிரச்சனை வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை அது. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே நேரத்துல வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆரோக்கியத்துல மிதுன ராசிக்காரங்க கவனம் செலுத்துங்க. சரிங்களா? அடுத்ததான் 3வதா ஒரு விஷயம். இந்த வருடம் வீடு கட்டுவீங்க. மே மாதமே நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தொட்டது தொடங்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி, இனி நல்லதே தொடங்க போகுது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? எல்லாமே நல்லது. மண்ண அள்ளி கையில நீங்க பிடிச்சாலும் சரி, அது பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம். வாழ்க்கையே நீ உங்களுக்கு ஒரு ஜட்டு வேகத்துல தாங்க பயணம் செய்ய போறீங்க. ஒரு புதுசா ஒரு முயற்சி பண்ணி ஒரு ஒரு பிசினஸ்ல இறங்குறீங்க. நல்ல உச்சத்துக்கு போவீங்க. பல மடங்கு லாபத்தோட, பொருளாதார ரீதியா புதிய உச்சத்த காண போறீங்க. 4வதா விஷயம்.
தோல்விகள மறைக்க வெளிய கோபமாக செயல்படுவீங்க. அதாவது இத்தன நாளா நீங்க செஞ்சுட்டு இருந்த விஷயம். கோபம் வேணாம். நிதானம் அவசியம். எந்த ஒரு செயல்பாடுக்கு இறங்கறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசிங்க. உங்ககிட்ட யாராவது துணிந்து பேச முடியாத அளவுக்கு மொட்டத்தனமா இருக்கிறது இந்த காலத்துல உங்க வாழ்க்கைய கொஞ்சம் வந்துட்டு அசைச்சு பார்க்கும். கோபம் வேணாம். யார் என்ன பேசினாலும் சரி, அவங்க வந்து நம்மகிட்ட தப்பா பேசினாலும் சரி, அலோ பண்ணுங்க. வர பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து கரெக்ட்டா பார்த்துக்கணும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு, கணவன் மனைவி இடையே பிரச்சனைன்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சிருக்கீங்களா? அந்த நிலை கூட மாறுங்க. ஒற்றுமையா வாழப் போறீங்க. கணவன் மனைவி சண்டையில ரொம்ப காலமா பிரிஞ்சிருக்கீங்க. இல்ல டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இல்ல வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் குரு பகவானுடைய அனுகிரகத்தினால சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்க எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குருவால இனி மிதுன ராசிக்காரங்க நல்ல வாழ்க்கைய வாழப் போறீங்க. அடுத்த 5வதான ஒரு விஷயம். நீண்ட நாட்களாக நீங்க கடன் கொடுத்து திரும்பி கொடுக்காதவங்க கூட இப்ப நீங்க கேட்காமலே பணத்த கொடுப்பாங்க. இதனால கண்டிப்பா நிறைய சுப செலவுகள் இருக்கும். எப்படிங்க? நீங்க கேட்காமலே உங்க பணம் உங்க வீடு தேடி வருங்க. ரொம்ப நாளா அலைஞ்சு அலைஞ்சு அதாவது சொல்லுவாங்க இல்லையா? அப்பலாம் பெரியவங்க கடன் குடுத்துட்டு உன்கிட்ட நான் கடன வாங்குறதுக்குள்ள என் செருப்பு தேஞ்சது தான்டா மிச்சம். உன்கிட்ட நான் திரும்பி வாங்க முடியல. அப்படின்லாம் நெறைய நீங்க விட்டுருப்பீங்கல்ல. என் பணம் தான். ஆனா வாங்குனவன் நல்லா இருக்கான். குடுத்த நான் தான் இன்னைக்கு வந்து பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பணம் இப்ப கையில இருந்தாக்க எனக்கு எவ்வளையோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிலாம் யோசிச்சு நெறைய நாள் மனம் வெந்து நொந்துலாம் விட்டுருப்பீங்க இல்லையா? அந்த பணம் உங்ககிட்ட வாங்கி ஏமாத்துனவங்க திரும்பி வந்து அவங்களே உங்க பணத்த உங்க கையில ஒப்படைப்பாங்க. அப்படி ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல இருக்கு. பண விஷயத்துல மிதுன ராசிக்காரங்க ஜம்முன்னு இருக்க போறீங்க. கவலைய விடுங்க. பேசுவீங்க மிதுன ராசிக்காரங்க, "ஏம்மா எனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியுமா? சொத்த இழந்து இருக்க இடம் இல்லாமலாம் நான் சுத்திக்கிட்டு இருக்கேன்." ஏங்க அது எல்லாமே மாறுங்க. ஏன் மிதுன ராசிக்காரங்க கோடீஸ்வரன் ஆனா கூட ஆச்சரியம் கிடையாது. அடுத்ததா 6வதா ஒரு விஷயம். குழந்தையோட படிப்பு விஷயத்துல கூடுதல் அக்கறையோட இருக்க போறீங்க. முக்கியமா இளைஞர்கள் காதல் வசத்துல இருந்தீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கவனமா யோசித்து செயல்படுவது நல்லது. நம்ம லவ் பண்றோம் அப்படின்றதுக்காண்டி அடுத்தவங்க கூட போறது, வர்றது, நம்மளுடைய லவ்வ பத்தி நம்ம பர்சனல் விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்றது, இந்த மாதிரி ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், காதல் விஷயத்த ரொம்பவே என்ன சொல்றது ரகசியமா கையாளுங்க. அதே மாரி காதல் துணைக்கிட்ட யோசிச்சு பேசுங்க. வார்த்தைகள விட்டுடாதீங்க. உங்களுடைய காதல் உறவு இந்த காலகட்டத்தில ரொம்பவே கவனமா பார்த்துக்க வேண்டிய காலகட்டம். அடுத்த 7வதா, இத்தன காலம் பணம் இல்ல, வேலை இல்ல, பார்க்குற வேலைல போதுமான வருமானம் இல்ல அப்படின்னு புலம்புனத தாண்டி, பணம் அப்படின்னாவே நீங்க பயந்து ஓடுன காலம். ரூ. 10 நிக்கல. போட்ட தொழில்ல நஷ்டம். நம்மளுடைய பணம் அவங்கவங்க ஏமாத்தி வாங்கிட்டு போறாங்க. மத்தவங்களுக்கு உதவி தான் நான் செஞ்சேன். ஆனா, மத்தவங்களுக்கு ஜாமீன்ல நெறைய பண பிரச்சனைல மாட்டிருப்பீங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. அது எல்லாமே மாறப்போகுது. உங்களுடைய பணம் பிரச்சனை, பணம் சம்மந்தப்பட்ட புலம்பல்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த குரு பயிற்சி மூலம் உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. தாறுமாறு தக்காளி சோறுங்கிற மாதிரி, தாறுமாறா ராக்கெட் வேகத்துல போயி, எவ்வனா இருந்தாலும் சரி உங்கள அண்ணாந்து பார்க்கக்கூடிய அமைப்புல மிதுன ராசிக்கு வாழ்க்கை அமோகமா இருக்க போகுது. பெண்கள்லாம் அந்த காலகட்டத்துல பொன் பொருள் சேருங்க. விருப்பப்பட்ட மாதிரி நெறைய ஆசைகள நிறைவேத்திக்க போறீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கௌரவம் வரப்போகுது. புதிய பதவிகள் தேடி வரப்போகுது. உங்களோட தகுதி தராதரம் உயரப்போகுது. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது. ஆக மொத்தத்துல 6 வயதுலேருந்து 60 வயதுல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு எல்லாருமே, "யாருப்பா இது? யாரு சாமி இவங்க?" அப்படின்ற அளவுக்கு மத்தவங்க யோசிக்கக்கூடிய அமைப்புல குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி அதிர்ஷ்டகரமான வாழ்க்கைய கொடுத்திருக்காங்க. பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கும் சரி, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே, அதாவது அடுத்த 4 மாத காலம் நம்மளுடைய மிதுன ராசிக்கு நிஜமாவே சொல்றேங்க. நல்லதா இருக்க போகுது. நல்ல காலம் பொறந்துருச்சு. நிம்மதியா இருங்க. சந்தோஷமா இருங்க. மத்தவங்களுடைய சந்தோஷத்திற்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய உங்களுக்கு, இனி நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான காலம் இது. பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.